ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 9RTயையும் Xiaomi 11T Proவையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். 3 பார்ட்டாக இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், why MI 11T Pro is better than OnePlus 9RT ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் தி ஆப்போசிட், why OnePlus 9RT is better than the MI 11T Pro அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி, எதை நான் சூஸ் பண்ணுவேன் பர்சனலாக, என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி நான் எதை சூஸ் பண்ணுவேன்னு கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. ஸோ கோயிங் ஆன் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட், ஏன் Xiaomi 11T Pro OnePlus 9RT விட பெட்டர், எந்தெந்த வகையிலலாம் இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் பெட்டர் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது நமக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ டிஸ்பிளே படி பார்க்கும்போது ஆல் இன் ஆல் இட்ஸ் அ பெட்டர், ரொம்பவே பெட்டர் டிஸ்பிளே தேன் OnePlus 9RT. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணல. ஏன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 10-bit கலர் சப்போர்ட் இருக்கு. அதாவது வித் சப்போர்ட்டட் கண்டென்ட் உங்களால் அப் டு 1 பில்லியன் கலர்ஸ் பார்க்க முடியும் இந்த டிஸ்பிளே மூலமாக. OnePlusல உள்ள 8-bit டிஸ்பிளேவால், OnePlus மட்டும் இல்லை பல பேர் அப்படி தான் கொடுக்குறாங்க, பொதுவாகவே 8-bit டிஸ்பிளே தான் இருக்கும் முன்ன ஃபோன்ஸ்லாம். ஸோ 8-bit டிஸ்பிளேனா அதனால 16.7 மில்லியன் கலர்ஸ் தான் காட்ட முடியும். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து 1 பில்லியன் கலர்ஸ் பார்க்க முடியும் வித் சப்போர்ட்டட் கண்டென்ட். அண்ட் இந்த 10-bit இருக்கிறதுனால HDR கண்டென்ட் எல்லாமே இதில் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் டு மேக் த HDR பெட்டர், இதில் HDR ப்ளஸை விட இன்னும் பெட்டரான டால்பி விஷன் HDR ரேட்டிங் இருக்குது இந்த டிஸ்பிளேல. ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் டிஸ்பிளேஸ் இன் திஸ் செக்மெண்ட். நீங்கள் வந்து கண்டென்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூடியூப்பை விட இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்லலாம் நிறையா பார்ப்பீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டு ஆட் வித் டிஸ்பிளே மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஃபீச்சர், இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எஸ், OnePlus 9RTலேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் Xiaomiயில் ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஸ்பீக்கர்ஸை வந்து டியூன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மன் ஒரு கம்பெனி. ஹார்மன் யாருன்னு தெரியலனா JBL இந்த மாதிரி கம்பெனிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்களோட ஓனர் தான், இதோட ஹெட் பிராண்ட் தான் ஹார்மன். ஸோ ஹார்மன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க டியூன் பண்ண ஸ்பீக்கர்ஸ் டெக்னிக்கலி இட் ஷுட் பி பெட்டர் தென் கம்பெனி டியூன்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எட்ஜாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் டு ஃபினிஷ் அப் த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ டஸ் தி OnePlus 9RTலேயும் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. பட் அட்லீஸ்ட் இந்த ஃபோனில் பாக்ஸில் ஒரு Type-C to ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. இது ஒரு 200 to 300 rupees ஐட்டம்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வயர்ட் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா OnePlus வாங்கும்போது நீங்கள் அதை தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது 120 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து லிட்டரலி டபுள் தி ஸ்பீட் when compared to OnePlus 9RT. OnePlus 9RTல 65 watt. ஸோ 120 watt சார்ஜிங் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. இது சேஃபாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓவர்வியூ வீடியோ வந்து இந்த வீடியோ முடியும் போது நான் கார்டில் போடுறேன், போய் பாருங்கள். ஓவர்வியூவில் வந்து ஒரு செக்மெண்ட்டில் நான் இது 120 watt சேஃபாக, எப்படி சேஃப் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. அண்ட் பேட்டரி கூட பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. Xiaomiயில் பேட்டரியும் பிகராக இருக்குது. OnePlusல 4500 mAh கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 500 mAh பெரிய பேட்டரி சைஸும் கூட. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங்கும் ஓவராலாக Xiaomiயில் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நமக்கு கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு இல்லை, இது ஒரு பாயிண்டாக நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்ததுலேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதில் இருக்குது Xiaomiயில் OnePlus கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து பேஸ் மாடல், அதாவது 8GB + 128GB மாடலில் 2000 rupees OnePlus விட கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அட் த சேம் ப்ரைஸ்னு இல்லாமல் அதோட கம்மி ப்ரைஸில் இதை விட நிறையாவே Xiaomi பண்ணியிருக்காங்க. அண்ட் டு த ஃபைனல் அட்வான்டேஜ் ஆஃப் தி Xiaomi 11T Pro ஓவர் தி OnePlus 9RT என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலர் கேமரா, அதாவது மேக்ரோ சென்சர் வந்து பல ஃபோன்ஸில் ரொம்ப டம்மியாக 2MP 5MP ஒன்றுத்துக்கும் லாய்க்கில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் நமக்கு தெரியும், ஒரு 5MP மேக்ரோ சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் டு நோட் தட் இட்ஸ் அ டெலிமேக்ரோ சென்சர். அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நாட் எனி மேக்ரோ சென்சார். அந்த மேக்ரோ சென்சரில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் க்ளோஸ்அப்ஸில் போய் எடுக்கும்போது அது என்ன தான் லோ டீட்டெயில்டான 5MP ஷார்ட்ஸாக இருந்தாலும் ஆட்டோ ஃபோக்கஸ்னால இப்போ ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஃபோக்கஸில் இருக்கும், பேக்ரவுண்ட் பிளர் ஆகிருக்கும், விச் கிவ்ஸ் அ ரியல் லுக். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஒரு ரெகுலரான லோ ரெசல்யூஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாத மேக்ரோ OnePlusல இருக்குது, விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். என்ன கேட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஃபோட்டோஸ் அதில் எடுக்கும்போது. கொடுக்குற மேக்ரோ சென்சரையும் ப்ராப்பராக கொடுத்ததுக்கு இங்கே Xiaomiக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ திஸ் ரேப்ஸ் அப் தி ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஏன் MI வந்து OnePlus விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து எந்தெந்த வகையிலலாம் OnePlus 9RT இஸ் பெட்டர் தேன் Xiaomi 11T Pro அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் நோட், வியூவர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் நோட். இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் நம்ம நிறைய பேர் பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா
நம்ம கண்டென்ட் ரெக்கமெண்ட் ஆகும்போது இது அன்ஃபோல்டிங் டெக்கோட கண்டென்ட்ரான்னு சொல்லிட்டு 97% ஆஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் எங்கள் கண்டென்ட்னு வந்து பார்க்குற நீங்கள் எங்கள் கண்டென்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதாவது 97% சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது நம்ம 2 பேருக்கும் லாஸ் தானே இல்லையா? நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் நாங்கள் போடுற ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் pressing that subscribe button. So let's close this deal and then let's get into the next part. Second part என்ன அப்படின்னா why the OnePlus 9RT is better than the Xiaomi 11T Pro. So first reason, overall better cameras. Yes, டெக்னிக்கலி ஒன்ப்ளஸில் வந்து கொடுத்துருக்க 50MP சோனி IMX766 ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 108MP சாம்சங் HM2 சென்சாரை விட பெட்டர். ஏன் பெட்டர் அப்படின்னா 50MP இப்போ 108MP விட பெட்டராக இருக்கும் அப்படின்னா எஸ் யூ ஹேவ் அ பாயிண்ட். அந்த ஃபுல் ரெசல்யூஷன் மோட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12MP தான் ஃபோட்டோ எடுக்கும் பிக்சல் பிண்டிங் பண்ணி. நீங்கள் ஃபுல் ரெசல்யூஷன் மோடில் எடுக்கும்போது மட்டும் எஸ் எம்ஐயில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும் பிகாஸ் 108MP. பட் ஒரு கேமராவோட தகுதியை வந்து நீங்கள் MP வச்சு மட்டும் சொல்ல முடியாது. சென்சார் சைஸ், பிக்சல் சைஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் இந்த 50MP சோனி IMX766 வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் பிக்சல் சைஸாக இருக்கட்டும், சென்சார் சைஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த 108MP HM2 விட பெருசு. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன்டு நேச்சுரலி பெட்டர் இமேஜ் அண்ட் வீடியோஸ். எம்ஐ வேஸ்ட்னு சொல்லலை, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது OnePlus 9RTயில் உள்ள ப்ரைமரி கேமரா பெட்டர்னு சொல்கிறேன். அண்ட் நாட் ஓன்லி ப்ரைமரி, வைட் ஆங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா 16MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. வேற எம்ஐயில் இந்த ப்ரைஸ்லையும் ஒரு எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 16MP இட் மேக்ஸ் அ நைஸ் டிஃப்ரென்ஸ். டீட்டெயில்டாக இருக்கும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ். ப்ரைமரிக்கும் அல்ட்ரா வைடுக்கும் மாற்றும் போது நமக்கு ஒன்றும் அவ்வளோ லூஸ் ஆகிற மாதிரி இருக்காது இமேஜ் கிளாரிட்டி எல்லாமே. அண்ட் தேர்ட் கேமரா உங்களுக்கே தெரியும், மேக்ரோவில் மட்டும் எம்ஐ வின்ஸ் நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் OnePlusல என்ன பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர். என்னடா சொல்கிறேன், OnePlus தான் இப்போ ஆக்சிஜன் OS கொடுக்குறது இல்லையே, கலர் OSக்கு மாற்றிட்டாங்களே, கலர் OS மேலே OnePlus ஸ்கின் மாதிரி ஒன்று போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எஸ் அது உண்மை தான். பழைய ஆக்சிஜன் OS இப்போ கிடையாது. பட் இந்த புது வெர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் OSலையும் கண்டிப்பாக ஷாமியை விட பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்னதான் கலர் OSஆக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆட் ஃப்ரீ அண்ட் ப்ளூடூத் ஃப்ரீ கலர் OS. ஒரு ஓப்போ ஃபோன்லேயோ ஒரு ரியல்மி ஃபோன்லேயோ கண்ணா பின்னான ஆப் ஏற்றி வச்சுருப்பாங்க, கண்ணா பின்னான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். இது எம்ஐலையும் வரும். OnePlusன்றதுனால அதை வந்து அதை 2 விஷயத்தை டிசேபிள் பண்ணி ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கலர் OS நமக்கு தராங்க. ஸோ டெக்னிக்கலி அது நமக்கு இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் தரும் தான் நான் நினைக்கிறேன். MIUI இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் பெட்டர். ரொம்பவே நல்லா மாற்றிட்டு இருக்காங்க, பாக்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்க, ஆட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் OnePlus கிட்ட வரதுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டு த தேர்ட் பாயிண்ட் ஃபார் OnePlus 9RT, ஈவன் தோ வந்து டிஸ்பிளே வந்து எம்ஐயை விட இன்ஃபீரியராக இருந்தாலும் ஓவரால் OnePlus 9RTயோட டிஸ்பிளேல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா 600Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க, எம்ஐயில் 480Hz தான். பட் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அவ்வளோதாங்க. OnePlusக்கு இவ்வளோதான் அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் கோயிங் டு த தேர்ட் பார்ட், மை பிக். நான் எந்த ஃபோன் இது 2ல் எடுப்பேன், நான் உங்களை எதை எடுக்க அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ நான் பர்சனலாக நான் எதை எடுப்பேன்னா நான் OnePlus 9RT தான் எடுப்பேன். ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, OnePlus 9RT இஸ் டெஃபினெட்லி லூசிங் திஸ் கேம் நீங்கள் பார்த்த வரைக்கும். பிகாஸ் Mi 11T பாருங்கள், அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். OnePlusல ஜஸ்ட் 3 பாயிண்டோட முடிச்சிட்டேன். ஸோ OnePlus 9RT இஸ் அன் இன்ஃபீரியர் ஃபோன் ஃபார் அ காஸ்ட்லி ப்ரைஸ். பட் நான் வந்து ஒரு கேமரா பர்சன், எனக்கு கேமராஸ் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபோனில். நான் ஃபோட்டோஸோட வீடியோஸ்லாம் நிறையா எடுப்பேன். ஸோ அந்த 50MP ப்ரைமரி சென்சார் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் கம்மிங் டு த ப்ராசஸர் பற்றி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா 2 ஃபோன்லேயும் ஒரே ப்ராசஸர் தான். நான் இந்த கம்பேரிசனே அன்ஃபோல்டிங் டெக்ஸ்டைலில் பண்ணேன், எதனால் எது பெட்டர்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் மட்டும் 2 ஃபோனும் ஈக்குவல் தான். ஸோ ஐ டிட் நாட் சே அபவுட் தட். ஸோ இங்கே வேணால் சொல்லிக்கிறேன், Snapdragon 888 கம்பைல்டு வித் 50MP Sony IMX766 இஸ் லைக் மை ட்ரீம் செட்டப். ஸோ இந்த 2 ஃபோன்ஸில் கண்டிப்பாக நான் OnePlus 9RT கேமராக்காக மட்டும்தான் எடுப்பேன். அண்ட் உங்கள்கிட்ட எதை எடுக்க அட்வைஸ் பண்ணுவேன்னா நான் எம்ஐ தான் எடுக்க அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி கேமராவில் ரொம்ப கிரேசி இல்லை, எனக்கு நல்ல கேமரா இருந்தால் போதும், நான் என்ன அளவுக்கு நிட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா Xiaomi 11T Pro இஸ் ஒன் அமேசிங் டீல். 2000 rupees கம்மி OnePlusஸை விட. அண்ட் எவ்வளவோ அதிக ஃபீச்சர்ஸ் இருக்குது Xiaomi 11T Proவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி now click on the top left to see OnePlus 9RT overview, and now click on the bottom left to see Mi 11T Pro overview. and அந்த 120W சார்ஜிங் சேஃபாக இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட்டில் நம்ம லோகோ இருக்குது, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ கன்வின்ஸ் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். பை பை.